நீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு வேலைக்கு போல, இந்த வேலைக்கு ஏன் போறீங்க? சிஸ்டத்தை நீங்க அப்படியே வச்சுப்பீங்க, இவனை மாறிக்கன்னு சொல்லுவீங்க. சிஸ்டம் மாறிடும் சார். எப்படி மாறும்? ஜாப் செக்யூரிட்டி எதுவுமே இல்லையே சார். இந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலையுமே இல்ல. பட் இது கரியர் இல்லப்பா. திஸ் நாட் கரியர். இதுக்கு பிபிஏ படிச்சிருக்கணும் அவசியம் இல்லல்ல. நீங்க எவ்வளவு நேரம் கண்டினியூஸா வர்க் பண்ணிருக்கீங்க பாஸ்? 18 hours ஒர்க் பண்ணிருக்கேன். 18 hours. 22 hours. 22 மணி நேரம் தொடர்ச்சியா. இந்த ஒரு டெலிவரி பாய் அப்படிங்கிற ஒரு வேலை என்பது எந்த அனுபவத்தையும் தரல, எந்த அறிவையும் அவர்களுக்கு பெற்று தரல அப்படிங்கிறதுனால படித்த இளைஞர்கள் இதில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். டெலிவரி பாய்ஸ் எவ்வளவோ உணவு கொண்டு போய் சேர்க்கறீங்கல்ல, உங்களுக்கு நான் இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் தானே? அந்த ஏக்கம் எப்போது வந்ததுண்டா? சொல்றேம்மா சொல்றேன். ஸ்ட்ராங் ரைஸ்க்கு வந்து நம்ம கெச்சப் தொட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆனா அந்த ரெஸ்டாரன்ட் வந்து கெச்சப் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு சாஸ் மாதிரி தருவாங்க. டேஸ்ட் பண்ணனும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. டைவலைக்கு ஆசைய பாரு. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஒரு சிஷன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன? சாப்பிடலாம். பட் நான் இன்னைக்கு சாப்பிட்டா என்னால நாளைக்கு சாப்பிட முடியாதுல்ல. நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஐஸ்கிரீம் ஒரு இது மாதிரி போட்டுட்டு கொத்துவாங்க. கொத்தி 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 போடுவாங்க. சரி. அதை பார்க்கும்போது இந்த இடம் இருக்குல்ல, அப்படி இருக்கும் நமக்கு. அட எச்சி வருதுடா குர்ரா. ஒரு கேக் வந்து 50 ml தான். எல்லாம் பாத்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய் இருக்கும். அந்த மாதிரி கேக் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சிக்கன் லாலிபாப் இருக்குல்ல, அதே மாதிரி மட்டன்ல இருக்கும். நான் இதுவரையும் அது பார்த்தது இல்ல. அது வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். கஸ்டமர் கேர் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ கஸ்டமருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் உங்களுடைய இஷ்யூஸை? யார்கிட்டயும் பண்ண முடியாது சார். கஸ்டமர் கேர் கிட்ட மட்டும் தான் சார் சொல்ல முடியும். கஸ்டமர் கேருங்கிறது எங்க இருக்கு, யாருன்னு கேக்குறேன். ஃபோன் நம்பர் மட்டும் தான், எங்கேயும் போக முடியாது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஃபோன்ல சொல்லலாம். சொன்னா போய் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீ அதெல்லாம் இல்ல, நீ போய் பண்ணி தான் டெலிவரி பண்ணா பண்ணி தான் ஆகணும் சார். அது உங்க ஜாப், நீங்க பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா? இல்ல, முடிச்சது 3 years ஆகுது. முடிச்சு 3 years ஆச்சு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். ஓகே, பிகாம். நீங்க பக்கத்துல? நான் பிபிஏ சார். நான் ஐடி என்ன கொடுமை சரவணனது. ஹிஸ்டரி சார். பிஏ ஹிஸ்டரி. பிஏ ஹிஸ்டரி சார். பிஏ ஹிஸ்டரி. பிஇசி முடிச்சிருக்கேன், எம்பிஏ ஜாயின் பண்ணிருக்கேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் சார். ஏன்னா இப்போ நாங்க ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா 20 minutes குள்ள டெலிவரி பண்ணனும். ரெஸ்டாரன்ட்ல வந்து 15 minutes ஆகிடுவாங்க. உள்ள கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு சீக்கிரம் வேணும், நான் வெளியே போறேன்னுவாங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அவங்க அதுக்குள்ள எங்க பேர்ல கால் சப்போர்ட்ல கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பையன் இன்னும் ஃபுட் எடுத்துட்டா இன்னும் வரலன்ட்டு நம்ம கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. அதனால நாங்க அடுத்த ஆர்டரும் எடுத்தாகணும். இன்னைக்கு டார்கெட் நான் 30 ஆர்டர் பண்ணாதான் நான் வீட்டுக்கு ஒழுங்கா கொஞ்சமா சம்பாதிச்சிட்டு போக முடியும். இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்து ஏட்டையா. ஒரு ஆர்டருக்கு 45 நிமிஷம் அப்படின்னு கணக்கு பண்ணாவே 14 மணி நேரம் சப்ஜாலா வேலை பார்த்தா கூட ஒரு 15 ஆர்டர் 16 ஆர்டர் எடுக்கலாம். கரெக்டா சொன்னீங்க. 35 ஆர்டர் எடுக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படி கரெக்டா ரூலை மீறாம வண்டி ஓட்ட முடியும்? அச்சீவ்மென்ட் ஒன்று இருக்கு சார். டார்கெட் 17 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் இவ்வளோ, 25 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் இவ்வளோ இருக்குன்னு நாங்க அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பார்ப்போம். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க இந்த டார்கெட்டை கட்டாயமா ரீச் பண்ணுமா? அப்படி கிடையாது. அட்டைன் பண்ணா உங்களுக்கு கூடுதலாக நமக்கு காசு கிடைக்கும். ஆமாங்க. அப்ப அந்த கூடுதலாக நீங்க காசு கிடைக்கணுங்கிறதுக்காக ஓவர்லோட் எடுத்துக்கிட்டு வேகமா போறீங்கிறத அவங்க கம்ப்ளைண்ட். 25 டார்கெட் பண்ணாதான் எங்களுக்கு 1000 rupees வரும். அது 25 கம்ப்ளீட் பண்ணலனா 600 rupees தான் கிடைக்கும். 24 பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்ப. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓட விடுறது கம்பெனி, ரைட்டா? ஆனா கடைசில இவங்களே சொல்றோம். நல்ல கொஸ்டின். இதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டியே கிடையாது. நீ ஒண்ணும் இப்ப 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு அப்புறமா ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒரு 14,000 ரூபாய் சம்பளத்துக்கு உன் ஆட்டிட்யூட் ஃபிக்ஸ் ஆகுமா? ஜாப் செக்யூரிட்டி எதுவுமே இல்லையே சார். இந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலையுமே இல்ல. பட் இது கரியர் இல்லப்பா. திஸ் நாட் கரியர். இதுக்கு பிபிஏ படிச்சிருக்கணும் அவசியம் இல்லல்ல. இப்போ நான் ஸ்டார்டிங் salary 10,000 தான் சொல்றான். என்னோட வைஃப் அந்த 16 மணி நேரம் இதுல போட்டனா ஒரு நாளைக்கு நான் 1300 ரூபாயில 1400 எடுக்க முடியுமா சார் என்னால? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இப்போ நான் வந்து ஒரு ஜூனியர் சேஃப்டி ஸ்டீவர்டா போனேன், சூப்பர்வைசரா இருந்தேன், இன்ஜினியர் ஆனேன், இப்போ சேஃப்டி டைரக்டரா இருக்கேன். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஒரு வேலைக்கு சேர்ந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பதவியில இருக்கிறார். ஏன் இந்த மாதிரி நீங்க போக கூடாதுன்னு அவர் கேக்குறாரு. ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நாங்க கஷ்டப்படுறதுக்கான salary எங்களால எடுக்க முடியுது. ஒரு லீவுனா உடனே எங்களால பண்ண முடியுது. கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எல்லாரும். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. நீங்க பணம் பார்த்துட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க, சௌகரியமா இருக்கீங்க, எந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வர மாட்டீங்க, அது உங்களுக்கு ஆபத்துங்கறத அவர் சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட். அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. இங்க இருக்க எத்தனை பேருக்கு அப்பாயின்மென்ட் ஆர்டர் இருக்கு? நீ 2 வருஷம் ஒர்க் பண்ணனா ஒரு வருஷம் நாளைக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும், ஏசி வரும், பிஎஃப் வரும், போனஸ் வரும். சார் அதெல்லாம் தேவையில்ல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. சார் நாங்க அதெல்லாம் தேவையில்ல. அதுவும் மானிட்டரி பெனிஃபிட் தான் நான் சொல்ல வரேன். ஒன்ஸ் இஃப் அதை விட அமௌண்ட் அதிகமா எடுக்கிறோம்ல சார் நாங்க இதுல. கேள்வி புரிஞ்சுக்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. உங்கள்ட்ட எவ்வளவு பேர் அப்பாயின்மென்ட் ஆர்டர் இருக்குன்னு கேக்குறாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது சார். சரி, அப்புறம் நாங்க அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், அவ்வளவுதான் சார். அப்ப அந்த பார்ட்னர்ங்கிறதுக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா?
எம்ப்ளாயி ஒரு பெரிய நிறுவனம் அந்த கம்பெனிக்காக நீங்க உழைக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதோட நேரடி எம்ப்ளாயா நீங்க போய்க்க வேண்டியதானே? ஒரு எம்ப்ளாயி மாச சம்பளம் கொடுத்து ஒரு எம்ப்ளாயா உங்களை மாத்திக்க வேண்டியதானே? பிடிச்சிருக்கீங்க நீங்க ஒரு வேலைக்கு போல, இந்த வேலைக்கு ஏன் போறீங்க? அதுதான் இந்த வேலைக்கு போறேன்னா மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா மணி தான். காசு இல்லப்பா. நீங்க இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இதுக்கு வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 10-12 அந்த 3 இயர்ஸ்ல வந்து ஒரு 20-25 வரும் கிடைக்கும் சார். அது ஷுவரா இல்லையா? அது ஷூர். அதுக்கு 3 வருஷத்துல என்ன கிடைக்கும்? ஒரு 30 வரும் சார். 30,000 வரும். இப்ப இதுல இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போனா என்ன நடக்கும்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க ஒரு ப்ரொஃபஷனே கட் பண்ணிட்டீங்க. இந்த 5 வருஷம் கழிச்சு அது 3 வருஷம் நீங்க கேப் விட்டாலே வேலை தர மாட்டான். ஆமா சார். இப்ப நீங்க 5 வருஷம் கழிச்சு உங்களை யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இந்த ஒரு டெலிவரி பாய் அப்படிங்கிற ஒரு வேலை என்பது எந்த அனுபவத்தையும் தரல, எந்த அறிவையும் அவர்களுக்கு பெற்று தரல. அப்படிங்கிறதுனால படித்த இளைஞர்கள் இதில் இருக்கக்கூடாது. ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடத்துறோம். ஒரு பகுதி நேர வேலை என்கிற வரைக்கும் அது சரியாக இருக்கலாம். ஆனா பணம் இவர்கள் அந்த தொழிலே கட்டி போட்டு விடுகிறது. இது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சப்பா. கிட்ட இருந்து நாங்க 30,000 எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நீ பிஇ படிச்சிட்ட. ஓகே, வேலை வாய்ப்பின்மை என்பது மறைக்கப்படுகிறது. வீடு சீக்கிரமாக பணம் கேட்குது, படிச்சிருக்கல படுமானம் பண்ணுன்னு சொல்லுது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. சொன்ன இந்த வேலைக்கும் இப்ப இவங்க பாக்குற டெலிவரி பாய் வேலைக்கு என்ன வித்தியாசம் சார்? படித்த இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பின்மைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வெறும் சர்வீஸ் அடிப்படையிலான வேலைகள் மூலமே இந்த சமூகமும் அரசியலும் அரசுகளும் கடந்து போய்கிட்டே இருக்கே. அதை பத்தி எந்த சீரியஸ் நாம நம்ம எடுத்ததே இல்லையே, ஏன்னு கேட்கிறேன். ஒரு நாளைக்கு 25 கால் ஓட முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்ச அந்த டார்கெட் பிக்ஸ் பண்ண கம்பெனியை கேள்வி கேட்கல, அரசாங்கத்தை கேள்வி கேட்கல. அந்த கம்பெனி இங்க இருக்கு, அதுக்கு இவங்க பலியாகிறானுங்க. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் கூட வந்த மாதிரி தெரியும். 17க்கு கீழே நீங்க 12 பண்ணுங்க, உங்களுக்கு 17 தான் டார்கெட்டா வந்து சிஸ்டம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? கேட்டா எல்லாத்தையுமே அவங்களே நீங்க பண்ண சொல்றீங்க. இல்ல இல்ல, அவன் 12 பண்ணானா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு இன்னொருத்தர வச்சிருவாங்க. பலியாடு 1 போச்சுன்னா பலியாடு 2 வருவாங்க. சிஸ்டத்தை நீங்க அப்படியே வச்சுப்பீங்க, இவனை மாறிக்கன்னு சொல்லுவீங்க. சிஸ்டம் மாறிடும் சார். எப்படி மாறும்? தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. அவங்க யூனியன் ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க இவ்வளவு தான் பண்ணுவோம்னு சொன்னா that will happen. இங்க யூனியனுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களாப்பா? நாங்க ட்ரை பண்ணோம். நான் அவரு இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை ஸ்ட்ரைக் பண்ணி இது பண்ணிருந்தோம். எனக்கு வேலை விட்டு தான் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசி கெஞ்சி திருப்பி தான் என்ன சேர்த்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எனக்கு இயல்பா யோசிக்கல. நான் 20,000 சம்பாதிக்கலாம், ஓடுனா 40,000 சம்பாதிக்கலாம். நீங்க ஓடுவீங்களா மாட்டீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ ஓடுவோம். ரைட் தானே? ஏன்னா அந்த வயசு தான். ஓடுனா சம்பாதிக்கலாங்கிற வயசுல ஓடுவான். ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் முழுக்க எங்க சொல்றீங்க? அவன் வண்டியை வேகமா ஓட்டுறத பத்தி மட்டுமே சொல்றீங்க. வெக்கமா இல்ல? வண்டியை வேகமா ஓட்டுறாங்க, அவங்க மேல கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் அது ஒண்ணு தப்பு தான். ஒண்ணு எல்லாம் குறுக்க போறாங்க வராங்க, தப்பு நானும் மறுக்கல. ஆனா அவன் அவ்வளவு வேகமா ஓட விட்டது யார்? சபாஷ். நீங்க எவ்வளவு நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க பாஸ்? 18 hours ஒர்க் பண்ணிருக்கேன். 18 hours 22 hours 22 மணி நேரம் தொடர்ச்சியா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆதார் இருக்கு. 2 hours தான் தூங்கி இருக்கேன். தூக்கம்லாம் வராது இந்த வண்டி ஓட்டல? இல்ல அது தோணல. மைண்ட்ல அந்த இன்கம் வேணும்னு செட் ஆயிடுச்சுனா தூக்கம் எனக்கு தோணும். 50 நாள் கண்டினியூவா ஒர்க் பண்ணிருக்கேன். 50 நாள் லீவே போடல. ஒவ்வொரு நாளும் வந்து 15ல இருந்து 13 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். என்ன கொடுமை சரவணனது. தொடர்ச்சியா ஒருத்த ஓடிட்டு இருக்கான், இதுக்கு அது அரசாங்கம் பாத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நாம அது குறித்து ஒரு கேள்வி எழுப்பலை. சார் நான் மூவியை பார்க்க தான் போறேன். பரவாயில்லப்பா, நீ டிஷர்ட் போட்டுருக்கதால நீ பேக் சைடு போ, இந்த வழியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என்ன இருக்கு? ஹோட்டல்ஸ்ல வந்து மோஸ்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, உள்ளாரே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷிஃப்ட் முடிச்சிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிட போயிருந்தேன். என்ன டிஷர்ட் போட்டிருந்ததுனால யூனிஃபார்ம் போட்டிருந்தனால இது பண்ணல. அப்புறம் மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஸ்டாஃப் நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. லிஃப்ட் கீழ வந்தா 3 பேர் நீ போதா இருப்பா, நாங்க போயிட்டு பேர் போப்பான்னு சொல்லிட்டு என்ன படிக்கட்டுல அமிச்சிட்டு அவங்க லிஃப்ட்ல போறாங்க. விழிப்புணர்வு அடிப்படையில் நீ வந்து 17 ஆர்டர் எடுக்கிறதுல 12 எடுத்துக்கன்னு சொல்றது சரியா? நீ அவனுக்கு 12 ஆர்டருக்கு மேல கொடுத்து அவன் கம்பெனியை தூக்கிடுவேன்னு சொல்றது சரியா? சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. நாங்க ஒன்னும் ஆசைப்பட்டு வந்து இந்த வேலை செய்யல. நாங்க டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணி 2 years ஆகுது. எனக்கு வேலை கிடைக்காம வீட்டுல சும்மா இருக்கிறதுனால. வயசுக்கு மேல உங்க அப்பங்காசுல உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா வலது கையில சாப்பிடக்கூடாது, கழுவுற கையில தான் சாப்பிடணும். ஃபேமிலியோ சமுதாயமோ ஏன் டிகிரி முடிச்சு வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்றதால தான் நாங்க இந்த ஒர்க் நாங்க தேடி வரோம். அவன் கஷ்டம் அவனுக்காக தெரியும். ஓபனா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க இந்த 2 வருஷத்துல உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாसेस எடுத்துக்கிட்டீங்க? நீ அப்படி வரியா? இந்த வேலையை செய்வதற்கு தகுதி உடையவர்னு ஒரு பல்கலைக்கழகமோ கல்லூரியோ ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. அந்த ஸ்கில்லுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பே தராம ஏன் ஸ்கில்லை டெவலப் பண்ணலன்னா எப்படி? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. முதல் தலைமுறை பட்டதாரிகள் யார்? எந்திரிச்சு சொல்லுங்க. இப்போ இவங்க எல்லாரும் டெலிவரி பாய் ஆக்கி விட்டுட்டோம்னா எதுக்கு படிக்கணும்? வேலை எல்லாருக்கும் இருக்கு, அது நீங்க ஒழுங்கா செய்யாம இருக்கீங்கிற ஒரு மனநிலைக்கு அது கொண்டு போகுது. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.